இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை என்பது இந்த மார்க்கத்தினுடைய இன்னொரு தனித்தன்மையாகும். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நம்புவதாக இருந்தாலும் எப்படி நம்ப வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது என்று சொன்னால், உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா அதை நம்பு, முகர்ந்து பார்க்கறியா வாசம் வருதா நம்பு, காதுல சத்தம் உழுவுதா விளங்குதா அதை நம்பு, இன்னார் ஒரு ஆள் பேசுறாருன்னு நம்பு, தொட்டு பார்த்து நம்பு, ருசிச்சு பார்த்து நம்பு. இந்த 5 புலன்ல இல்லாத விஷயங்களை மூளைக்கு எட்டுனா தான் நம்பணும். சிந்தனைக்கு எட்டினா என்ன செய்ய நம்பு. இந்த சிந்தனைக்கு எட்டாத அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் நீ நம்ப கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நம்ம இறைவனை நம்புறது கூட இந்த 5 புலன்ல வராவிட்டால் கூட நாம சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற இறைவன் ஒரு இருக்கிறான் என்று விளங்கித்தான் நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், முதல் சில நாட்களில் நம்ம எடுத்து வச்ச ஆதாரங்களில் இருந்த அவங்க தூதர் தான் என்பது காரணகாரியத்தோட அறிவுபூர்வமா சிந்திச்சு விளங்கின பிறகுதான் அவங்கள தூதர் என்று ஏற்றுக்கொள்றோம். அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அதற்குள்ளே நிறைய சான்றுகளை வைத்திருக்கிறதை வைத்து ஆராய்ந்து பார்த்து இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படின்னு சொல்லி விளங்கி சிந்தித்து அறிவுக்கு ஏற்றவாறு இருக்கிறது என்பதை சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டுதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் போது, ரசூலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லுகிற சொர்க்கம் நரகம் மற்ற எல்லாமே அதுக்குள்ள ஒடியாந்துரும். அதை நம்புவது கூட சிந்தனையின் பார்ப்பட்டதுதான். ஆனால் இது ஒன்றுலே இல்லாத வகையில கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் உலகத்தில் நம்புறாங்க. அதாவது கண்ணு ஒரு செய்தியை நம்ம காட்டுது, குறைஞ்சபட்சம் அதையாவது நம்பணும் இல்லையா? அதுக்கு மாற்றமா கண்ணுக்கு தெரியுது இது பச்சைண்டு கருப்புங்கிறது, கண்ணுக்கு கைக்கு தெரியுது இது சுடும்னு சொல்லி இல்ல இல்ல குளிரா தான் இருக்குது அப்படிங்கிறது. கைனால ஒரு பொருளை தொடுறோம், சுடுறது நமக்கே விளங்குது, சுடுதுன்னு நம்பணுமா இல்லையா? சுடுதுங்கிறது கண்ணுக்கு தெரியும் பொழுது, உணர்வுக்கு தெரியும் பொழுது அதுக்கு மாற்றமாக இருப்பதாக நம்புறது என்ன? அது மடமை, அது மூட நம்பிக்கை. இஸ்லாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் தகர்த்து தரைமட்டமாக்குற விஷயத்துல நம்முடைய சிந்தனையை பாதுகாக்கிறது. இஸ்லாம் சிந்தனையை பாதுகாக்கிற அளவுக்கு எந்த சித்தாந்தங்களும் மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பது கிடையாது. அவ்வளவு அற்புதமா நம்மளை அல்லாஹ் கொடுத்திருக்கிற மூளைங்கிற சிந்தனைங்கிற அந்த பாக்கியத்தை எல்லா நிலைகளையும் நீ பேணிக்கொள்ளு, அதுக்கு இடைஞ்சலாக ஒரு செய்தி நான் உனக்கு தரல என்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த வகையில இது மாதிரி என்னென்ன சிந்தனையை பாதுகாக்கிறதுனா கொள்கை சார்ந்த விஷயங்கள், அமல்களை பற்றி நம்ம பார்த்தோம், பேசுவதை பற்றி பார்த்தோம், அரசியல் சட்டங்களை பற்றி பார்த்தோம், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம், விஞ்ஞானம் அதெல்லாம் பார்த்தோம். இது போக மனசுல என்ன மாதிரியான நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது சிந்தனை சம்பந்தப்பட்டது. எதை நீ நம்பணும் எதை நம்பக்கூடாது, எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாது என்கிற விஷயத்திலையும் இஸ்லாம் ரொம்ப ஒரு தனித்துவத்தோடு தன்னுடைய விதிமுறைகளை வகுத்திருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க. இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டோமேயானால் மனிதர்களை ஆன்மீகத்தின் பெயரால ரொம்ப ஏமாற்றக்கூடிய சில காரியங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல முக்கியமாக இந்த சோதிடம் தொடர்பான எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோசியம், சோதிடம் என்றால் ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, கண்டம் பார்க்கிறது, இவருக்கு தண்ணியில கண்டம் இவருக்கு அதுல கண்டம் சொல்லி என்ன செய்யறது அதை பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது, அதே மாதிரி நியூமரலாஜிங்கிற பேர்ல இந்த பேர் சரியில்லை பேரை எழுத்த மாத்து அப்படின்னு பார்க்கிறது, அதிர்ஷ்ட கல்லு பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது, இது எல்லாமே இந்த சோதிடத்தினுடைய பல கிளைகள் தான். இது எல்லாமே இது அனைத்துக்கும் ஒரே ஒரு மேட்டர் தான் காரணம். அதாவது ஜோதிடம் ஜாதகம் அது சகுனம் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் கரெக்டா நம்பிட்டான்னா அம்புட்டு அடிபட்டு போயிடும். இஸ்லாம் அந்த விஷயத்தில் என்ன செய்யுது, நறுக்கு தெரித்தார் போல தன்னுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு சொல்லுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டா, இந்த ஜோதிடம் ஜாதகம் குறி சொல்றது, சகுனம் பார்க்கிறது, அதிர்ஷ்ட கல் போடுறது, இருக்கிற எல்லாம் தாப்பனார் வச்ச பேரை மாத்துறது,
இது பூராவுமே வந்து மை போட்டு பார்க்கிறது, வெத்தலையில பார்க்கிறது, இப்படி நிறைய பல வெரைட்டிகள் இருக்கிறது. இது எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு தலைப்புல இது அடங்கிரும். இது அனைத்தும் இந்த மாதிரி வேலை செய்யாத கிளி ஜோசியமா இருக்கட்டும், நாடி ஜோசியமா இருக்கட்டும், வேற என்ன வகையான இதா இருக்கட்டும், எல்லாமே எதில் அடங்கிறேன்? இரண்டு தலைப்பில் அடங்கிவிடும். ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா, அதாவது எதிர்காலத்தில் பின்னாடி நடக்கக்கூடியத ஒரு மனுஷன் அறிகிறான் அப்படிங்கிற பேசிக்கலா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் எதை அறிஞ்சிக்கிற முடியும்னு சொன்னோம்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அறிந்து கொள்ள முடியும், காதுல வந்து உழுவுறதை அறிந்து கொள்ள முடியும், நம்ம உடம்புல படுவதை தொடுவதை அறிந்து கொள்ள முடியும், முகர்ந்து பார்ப்பதை அறிந்து கொள்ள முடியும், ருசித்து பார்ப்பதை அறிந்து கொள்ள முடியும், மூளைக்கு எட்டக்கூடியதை அறிந்து கொள்ள முடியும். இதுல எட்டாவது விஷயங்களை மனுஷனுக்கு அறிந்து கொள்ள இயலுமா? இதுதான் கான்செப்ட். இப்ப வந்து நீங்க என் முன்னாடி இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து அறிந்து கொள்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து அறிந்து கொள்கிறீர்கள். இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் அவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் இவர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு மேல யார் நிக்கிறா? சொல்ல இயலாது. கீழ் போர்ஷன்ல யார் இருக்கிறா? சொல்ல இயலாது. ஏன்? இது இந்த ஆறுலையும் வரமாட்டேங்குது. கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் எட்டல, தொட்டு பார்க்கவும் முடியல, முகர்ந்து பார்க்கவும் முடியல, மூளைக்கு எட்டல. சிந்திச்சு பார்த்து யார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்றேன், முடியுமா? மேல யார் இருக்கிறான்னு கேட்டா என்ன செய்யணும்? போய் பார்த்துட்டு வந்து சொல்ல இயலுமே தவிர, அல்ல போன்ல போயிட்டு யாருப்பா மேல நிக்கிறா பார்த்து சொல்லுப்பாண்டு அந்த மாதிரி காதுல கேட்டு சொல்ல இயலுமே தவிர, இங்க இருந்து கொண்டு கொஞ்சம் நீங்க ஐடியா சிந்திச்சு பாக்குறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு மூளை போட்டு கசங்கன்னா மேல இன்னார் இருக்கான்னு கண்டுபிடிக்க இயலுமா? கீழே இருக்கிற அப்ப மேல உள்ளது கீழே உள்ளது வந்த பக்கம் உள்ளது தெரியாது. ஏன்? இதுகள் எல்லாம் நமக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து நம்மால கண்டுபிடிக்க இயலாது. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி நம்புற அனைவரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் பின்னாடி நடக்கிறது எல்லாம் அறிஞ்சிருவான், மறைவான விஷயங்களை எல்லாம் அவன் அறிவான் என்ற நம்பிக்கையில தான் ஜோசியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜோசியத்தினுடைய வகைகள் அனைத்துமே இந்த பேசிக்கல தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜோசியத்துல கூட ரெண்டு வகை இருப்பாங்க. ஒன்னு வந்து என்ன நடக்கும்னு அறிவிக்கிறது மட்டும்தான் சில பேர் செய்வாங்க. அதுக்கு என்னப்பா அதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு வந்து இதுலதான் சாவு போ அப்படின்றாங்க. நீ ஆகா ஓகோன்னு இருப்ப, நீ வந்து செத்து போயிருவ, உனக்கு பிள்ளையே பிறக்காது, இப்படிங்கிற மெசேஜ் வைக்கிறதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஜோசியம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு ஜோசியம் என்ன, இதுக்கு இப்படி பண்ண அது அப்படி நல்லா இருக்கு, இந்த கதவை அங்கிட்டு வை, இதுக்கு இங்கிட்டு வை, நல்லா இருப்ப இப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறதுக்குரிய வழியை காட்டக்கூடிய ஜோதிடம் ரெண்டு இருக்குது. ஒன்னு வந்து இன்னதான் நடக்கும்னு சொல்லி நமக்கு அறிவிக்கிறது, அப்படி சில ஜோதிடங்களும் இருக்கிறது. இன்னொரு ஜோதிடம் என்ன, பச்சை கல்ல போட்டீங்கன்னா நீ பணக்காரன போயிருவ, மரகத கல்ல போட்டீங்கன்னா நீ என்ன பெரிய அறிவாளி ஆயிருவ, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிரும், வைரக்கல்ல போட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். இதெல்லாம் என்னது, அவங்க வந்து எதிர்காலத்தில் நடக்கிற அந்த தீர்வையும் சொல்லக்கூடியது. அதாவது சில பேர் இன்னது நடக்கும் அறிவிப்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, உனக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு அவங்க பரிகாரமும் செஞ்சு தருவாங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில் தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல நம்ம சிந்திக்கணும். இப்ப வந்து நீ ஒரு நாள் அடிப்படையில், ஒருத்தன் பிறந்த நேரத்தின் அடிப்படையில், அவனுக்கு வச்சிருக்கிற பேர் அடிப்படையில் இதை வச்சுதானே